ஐநாட்டு துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சந்தா கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க. வீட்டுக்கு பார்த்தா எல்லாரும் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வாடி போய் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. சேரன் பார்த்தா கண்கலங்கி மனசு உடைஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆளுக்கு ஒரு மூளையை கொடுத்து உட்கார ஆரம்பிச்சாங்க. சேரன் இனிமேல் நம்ம வாழ்க்கையில கல்யாணன்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நிலா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பாக்குறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா முகம் வருத்தத்தோட உட்காந்துருக்கத பார்த்துட்டு, அண்ணா என்ன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நாங்களாம் வருத்தப்படவே இல்லை தெரியுமா? ஏ பல்லவா, நீ வருத்தப்படல, சோழன் நீங்களும் வருத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்கவும், அப்பதான் சேரன் பாக்குறாரு, அண்ணா எங்களுக்கு இந்த கல்யாணம் எப்படியாவது நின்று போகும் தான் நாங்க நினைச்சோம் தெரியுமா? அந்த பொண்ணு உங்களுக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகல. அந்த பொண்ணும் நீங்களும் பக்கத்துல நின்னா அந்த பொண்ணு ஏதோ உங்களுக்கு பெரியமா பொண்ணு மாதிரி இருக்கு, வயசுல ரொம்ப மூத்த பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுக்கு இது 2வது கல்யாணம், ஆனா இது உங்களுக்கு முத கல்யாணம் தானே. ஏன் நான் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நாங்க முன்னாடியே இந்த கல்யாணம் வேணான்னு தானே சொன்னோம். அதுக்கேத்த மாதிரியே அந்த பொண்ணே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிருச்சு. இதை நினைச்சா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணு கூடிய சீக்கிரமா இங்க வருவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிலா பேசிக்கிட்டே இருக்கையில தான் அனீஸும் சந்தாவும் பார்த்தா வராங்க. அனீஸும் சந்தாவும் வரதை பார்த்துட்டு நிலா நினைக்கிறாங்க, ஏன்னா இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு அனிசுகிட்ட சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அனிசும் சந்தாவும் வீட்டுக்குள்ள வராங்க. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. சந்தா நிலா கிட்ட கேட்குறாங்க, என்ன என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியிலே கேட்கவும், இங்கே பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. யாருமே பார்த்தா பதிலே பேசலை. அனீஸும் கேட்குறாரு, என்ன நிலா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா? என்ன சேரன் பையா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸும் கேட்கவும், இங்கே பார்த்தா சேரன் எதுவுமே பேசலை. நடேசன் உள்ளே வராரு. டேய் என்னடா எலவா விழுந்து போச்சு, எல்லாரும் இப்படி உட்காந்துருக்கீங்க? டேய் சேரா என்ன என்ன ஆகி போச்சுன்னு நீ இப்படி உட்காந்துருக்க? அவளே தானே கல்யாணத்தை நிப்பாட்டுனா, என்னமோ நீ கல்யாணத்தை நிப்பாட்டின மாதிரி இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அவளே வந்தா இந்த மாதிரி கல்யாணம்னு சொல்லி பேசுனா, அதுக்கப்புறம் புருஷன் கூப்பிட்டான்னு சொல்லி அவளே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா. இதுக்கேண்டா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல இல்லை. அப்பதான் அனிஸ்க்கு புரியுது, ஏன்பா நிச்சயதார்த்தம் நின்றுச்சா அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும், அட ஆமாடா அனிசு, அந்த பொண்ணு ஏதோ அவன் புருஷன் வந்து கூப்பிட்டானா, அதனால இந்த நிச்சயம் வேண்டாம், இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிருச்சு. நல்ல வேலைக்கு இப்ப சொல்லிச்சே. இதே இது சேரன் கூட கல்யாணம் ஆகி சேரன் தாலியை கழுத்துல கட்டினதுக்கு அப்புறமா என் புருஷன் வந்து கூப்பிட்டான், எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லாம இருந்தாலே அதுவரை எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அப்பதான் அனிசு வந்து சேரன் கிட்ட சொல்றாரு, விடுங்க பையா, இதுக்காகவா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க, இதை விட ஒரு நல்ல பொண்ணா உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் சேரன் அம்மாவுடைய போட்டோல இருக்கிற மாலை பார்த்தா இங்க சந்தா கழுத்துல விழுகுது. அதை பார்த்ததுமே எல்லாத்துக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்ன அம்மா மேல இருக்கிற போட்டோ சந்தா மேல விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடேசனுக்கு அதை பார்த்ததுமே புரிஞ்சு போச்சு. அப்ப இந்த பொண்ணு தான் சேரனுக்கு மனைவியா வரப்போற பொண்ணு. அப்ப நம்ம பொண்டாட்டியே இவதான் நம்ம மருமகன்று அறிகுறி சொல்றாளோ அப்படின்னு சொல்லி நடேசனுக்கு தோணுது. சேரன் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காரு. அப்பதான் சந்தா பாக்குறாங்க, ஏன் இவரு இப்படி அமைதியா இருக்காரு? கல்யாணம் தானே நின்று போச்சு, அதுவும் அந்த பொண்ணு தானே வேணான்னு கல்யாணத்தை நிப்பாட்டுச்சு, இதுக்கா இவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா மனசுக்குள்ள நினைச்சது மட்டும் இல்லாம இதை பத்தி நிலா கிட்ட கேட்குறாங்க. அப்பதான் நிலா பார்த்தா எல்லாத்தையும் விளக்கமா சொல்றாங்க. சேரன் அண்ணாக்கு இதுவரையே எக்கச்சக்கமான பொண்ணு பார்த்துட்டோம். எக்கச்சக்கமான பொண்ணு பார்த்ததுல ஒவ்வொரு சம்பந்தமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி தட்டி போய்கிட்டே தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தது கூட அந்த பொண்ணுக்கு இது 2வது கல்யாணம். அண்ணன் இருந்தாலும் பரவாயில்ல, தம்பிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. கடைசியில அந்த பொண்ணு ஏதோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருச்சு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சேரனுக்கு இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா புரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சந்தாவே பார்த்தா சேரன் கிட்ட, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும், இங்கே பார்த்தா சேரனுக்கு ஒன்றுமே புரியலை ஹிந்தியில் பேசுகிறதுனால. அப்போ தான் அனீஸும் பக்கத்தில் இருக்காரு. அது வந்து சந்தா உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல போகிறாளாம், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிற மாட்டீங்களான்னு கேட்குறா அப்படின்னு சொல்லி அனீஸு சொல்லவும், இங்கே சேரனும் பார்த்தா இல்லை தலையாட்டுறாரு. அப்போ தான் சந்தா சொல்கிறாங்க, சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னைய உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமா அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா ஒன்றுமே புரியலை.
ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடேசனுக்கு புரியுது. நடேசனுக்கு பார்த்தா மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். அனீஸு பார்த்தா அதிர்ச்சியில நிற்கிறாரு. என்ன சந்தா இப்படி கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனீஸு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன அனீஸு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், அது பையா அது அப்படின்னு சொல்லிட்டு அனீஸு திருன்னு முழிக்கவும், அப்பதான் நடேசன் சொல்றாரு, டேய் வேற ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு உன்னைய பார்த்துட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிற உங்களுக்கு சம்மதமானு கேட்குதுடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமானு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நடேசனும், இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா போட்டோல மாட்டியிருந்த மாலை இந்த பிள்ளை கழுத்துல விழுந்துச்சு, ஏன் இங்க இம்புட்டு வேறு நிக்கிறோம், கரெக்டா அந்த பிள்ளை கழுத்துல மட்டும் ஏன் மாலை விழுகணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அவங்க போட்டாக்கு நேரம் நின்னாங்க, அதனால மாலை கழுத்துல விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், டேய் இதுவரை அப்படி ஏதாவது நடந்திருக்கா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க அம்மாவே இந்த பிள்ளை தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு அப்படின்னு சொல்லி அறிகுறி மூலமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்லவும், சோழனுக்கும் பார்த்தா அப்பதான் தோணுது, ஓ ஒருவேளை அப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சோழனும் நினைக்கிறாரு. என்ன சந்தா என்ன இப்படி திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, எனக்கு இவரை பிடிக்கும், இவரை நான் தடவை பார்க்கும்போதே என் மனசுக்குள்ள ஒரு விதமான உணர்வு, பத்தாவதுக்கு இப்போ நீங்கள் இவருடைய நிலைமையெல்லாம் சொன்னீங்களா, அதனால தான் இவர்கிட்ட நான் கேட்டேன், என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவருக்கு சம்மதமான, என்னையும் எங்கள் வீட்டில் முறப்பையே ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவை எப்போ வேணாலும் இங்கே பிரச்சனை பண்ணி என் கழுத்தில் வலுக்கட்டாயமாக தாலி கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சந்தா கேட்டதில் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. நடேசன் யோசிக்கிறாரு, ஒரு பொம்பளை பிள்ளையே தானா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் இவனுக்கு என்னவா, பெசாட்டில் இந்த பிள்ளையவே பிடிச்சி சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் முடிவெடுக்கிறாரு.